இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களாகும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகும் ரெண்டையும் நம்ம பேச போறோம். ஸோ நேற்றுக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஸ்கூல் டாஸ்க் கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் அமித் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நேற்று நைட்டு அமித் அவருடைய மகள் அவங்க ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில அதே மாதிரி இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரஜன் சாண்ட்ராவுடைய குழந்தைகளுடைய போட்டோஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஏற்கனவே பிக் பாஸ் தரப்புல இருந்து ஒரு ப்ராமிஸா கொடுத்துருந்தாங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ராமிஸ் கொடுத்ததுபடி அவங்க இந்த போட்டோஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூல் டாஸ்க்கும் போயிட்டு இருக்கு. ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இப்போ மூணாவது ப்ரோமோவா வந்திருக்கிறது என்னன்னா, சண்டைகள் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். நான் அவங்க ஹரீஷ் ஊடகத்தெல்லாம் பேசுறதுக்காக பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். இப்ப நீ சொன்னல அமித்துக்கு ஒரு இது வந்தது, பிரஜன் சாண்ட்ராக் வந்தது. அமித் வந்துட்டு ஜென்யூனா இருந்தது, லைக் என்ன சொல்றது, எமோஷனலா பக்காவா டெலிவர் பண்ணாரு. பட் சாண்ட்ரா அண்ட் பிரஜனுக்கு வந்தது, குழந்தைய மிஸ் பண்றாங்க, ஓகே, ஒரு அம்மாவா ஐ கேன் அக்செப்ட் இட், என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னமோ இவங்க விட்டு என்னமோ 3-4 மாசம் கழிச்சு பாக்குற மாதிரி வளர்ந்துட்டாங்க, இல்ல பல்லு உடஞ்சிருக்குல்ல, இது சம்திங் அவங்க எல்லாம் பிளாபர் பண்றது எனக்கு என்ன சொல்றதுன்றது தெரியல. இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, நேற்று கெமி இன்டர்வியூ பத்தி, கெமி இன்டர்வியூல உள்ள இருந்த வரைக்கும் அந்த அம்மா வாயே திறக்கல. அது ஒழுங்கா இருந்திருந்தாக்க நல்லா இருந்திருக்குமா இருந்துச்சு. வெளியில இன்டர்வியூ கொடுக்குறப்போ இந்த பொண்ணா வெளியில போச்சுன்ற அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருந்தது ஒரு இன்டர்வியூ. அதுல அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா அங்க நடந்தது சொல்றாங்க. கனிய பத்தி நல்லா புட்டு புட்டு வைக்கிறாங்க. நம்ம அனலைஸ் பண்ணதுதான். அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றது, நம்ம வீட்டுல பெட் டாக் வளர்க்குறோம்னாக்கா அதை எப்படி தடவை கொடுத்து 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 வேலை வாங்குறோமோ அந்த மாதிரி தான் எல்லாரையும் அங்க வாங்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட சுயநலத்துக்காகன்றத அழகா மென்ஷன் பண்ணாங்க கெமி. அதுல சாண்ட்ரா பிரஜனை பத்தி கேக்குறப்போ அவங்க சொன்னாங்க, உள்ள ஒரு சீரியலே நடத்திட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு. அது எனக்கு சட்டுன்னு இவங்க அந்த போட்டோஸ் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இதையும் சீரியல் ஆக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. இந்த கெமி இன்டர்வியூ நிஜமாவே நல்லா இருந்தது. அது கண்டிப்பா இன்டர்வியூ நல்லா இருந்தது. பட் என்னன்னா, அவங்க உள்ள இருந்த வரையும் கனிக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் கேள்வி கேட்பாங்க. பட் இந்த இன்டர்வியூல கனி சொல்லி நான் கேட்டதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா முன்னாடியே அவங்க இது வேஸ்ட்ன்ற லேட் இல்ல, வேஸ்ட் இது ரொம்ப லேட்டு. இது வேஸ்ட்டுங்கிறத விட நான் ரொம்ப லேட்டுன்னு தான் நினைக்கிறேன், வேஸ்ட்டுங்கிறத விட. ஏன்னா ஒரு வாய்ப்பு இருந்தது கெமிக்கு. அவங்க நல்லா கேம் ஆடி இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷூட்டே இருந்திருந்தாலும் பிக் பாஸ் சைட்ல இருந்து, பிக் பாஸ் டீம் தரப்புல வெளியில அனுப்பி இருக்கிறது யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இவங்களும் கேம் ஆடல, அவங்களோட சேர்ந்து இருக்கிற அந்த குரூப்பும் கேம் ஆடல அப்படிங்கறதுனால வெளியில வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் இப்போ கனி பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அது எப்படி மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கனி இப்போ அவங்கள அவங்க கேம் மாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியல. அவங்க கொஞ்சம் ஒன்னு ரெண்டு விஷயத்துல அவங்களுடைய கேம் மாறி இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். என்னன்னா, ரம்யாவோட பெருசா டச்ல ரம்யா விலகிட்டாங்க அவங்களுக்கு. ரெண்டாவது குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு குரூப்பிசம் மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஒவ்வொருத்தரா வெளியில போறாங்க. அந்த ரெண்டு விஷயங்கள் கனிக்கு ஒரு என்ன சொல்றது, கனியோட கேமும் லைட்டா மாத்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட்ல அவங்க இந்த சமையலை விட்டு வெளியில வரல. அந்த சமையல் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சமையலை விட்டு வெளியில வரல. ஒருவேளை சமையலை விட்டு வெளியில வந்தா அது வேற மாதிரி பார்க்கப்படலாம். ஓகே, நீ சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப ரம்யா ஆக்சுவலி ரம்யா சபரிட்ட பேசிட்டாங்க. எனக்கு எங்க அக்கா பேசினாங்க. அக்கா பேசுறப்ப நீ குரூப்ல இருக்கிற சபரியோடையும் கனியோடையும் சேராதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நீ ஷேடோ மாதிரி ஆயிடுற அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க ஷேடோல நீ இருக்க மாதிரி இருக்கன்றத ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. அப்போ கனியோட ஃபேஸ் ரியாக்ஷனே வேறையா இருந்தது. அவங்க சம்மந்தம் இல்லாத அங்க உட்கார்ந்தாங்க. உட்காந்துட்டு யார் சொன்னது அப்படின்னுட்டுன்னு ஒரு திமிரா ஒரு கேள்வி கேட்டாங்க. எங்க அக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்
இருக்கும். ஏன்னா நான் எங்க பின்னாடியே நீ இருக்கிறதுனால வந்துட்டு உன்னோட இது வெளியில தெரியாம இருக்கும்ன்ற மாதிரி மழுப்பியாச்சு. சோ இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு வேற ஏதோ சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதனால என்ன பண்றாங்க, டோட்டலா ரம்யா விட்டு தூரம் வர்றாங்க. சரி என்னத்துக்கு இந்த பஞ்சாயத்து இல்ல அப்படின்னு சொல்லி. ரம்யாவே வந்து அன்னைக்கு காலையிலேயே வந்து கனியை நாமினேட் பண்ணவே கனிக்கிட்ட இருந்து விலகிட்டாங்க ரம்யா அப்படிங்கறத நான் பார்த்தேன். யா அவங்க கனியை நாமினேட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் கனி வந்து வந்ததுல இருந்து கேமே ஆடல, அவங்களுக்கு இந்த கேமே ஆட தெரியலன்னு ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அதுதான் வந்து அதனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க 50 நாளா? இல்ல 40 நாளா அவங்களே ஒண்ணும் பண்ணல, அது வேற விஷயம். பட் வந்து அவங்க கொடுத்த ரீசன்ங்கிறது ஷாக்கிங்கா இருந்தது. இத்தனை நாள் நீங்க ஷாக்கிங். கனியோட இருந்துட்டு திடீர்னு கனிக்கு அகேன்ஸ்டா நாமினேஷன்ன்றப்போ இது பேசி வச்சுட்டு போன நாமினேஷனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் ம். அவங்க நடந்துக்கிற விதம், அதுக்கப்புறம் அவங்க பிரஜின் சாண்ட்ரா திவ்யாவோட எல்லாம் ஜாயின் ஆகி அவங்க அந்த குரூப்போட சுத்திட்டு இருக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இவங்கள்ட்ட இருந்து விலகி தனியா ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரம்யா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அவங்க சிஸ்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஓகே இது இப்படிதான் போக போறாங்க இனிமே அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. பட் என்னன்னா ரம்யாவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் தேவைப்படுது உள்ளே அவங்களுக்கு, இல்லைன்னா ஓகே. அவங்களால சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். கமல்தேனுக்கு எப்படி வந்து இவங்க அரோரா இல்ல வந்து பார்வதியோடைய சப்போர்ட் தேவைப்படுதோ அது மாதிரி ரம்யாவுக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சபரியை தாண்டி வேற யாரும் இந்த சப்போர்ட்டா இருக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பா. நான் என்ன கேக்குறேன், அது எப்படி திமிங்கலம் தம்பி தம்பின்னுட்டுன்னு ஒருத்தனை சொல்லிட்டு எஃப்ஜே மாதிரி ஒரு பையனை தான் எனக்கு பிடிக்கும்னுட்டுன்னு கேவலமா இல்ல சொல்றதுக்கு. உனக்கு என்ன வயசு, உன் பசங்களுக்கு என்ன வயசு, அங்க உன்னை நம்பி உன் புருஷன் இங்க அனுப்பியிருக்காரு, அவருக்கு என்ன மரியாதை இருக்கு? இப்ப திருமலை வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பப்ளிக் ஃபிகர்ன்றதுனால வந்துட்டு நமக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோ. நீ என்ன மரியாதை கொடுக்குற உன் ஃபேமிலிக்கு? இந்த அம்மா பின்னாடி என்னமோ 1000 பேர் சுத்திட்டு இருந்த மாதிரி நம்மள தேடி வர பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். திமிரா போறது, நம்மள இது பண்ணிட்டு போறது, அவாய்ட் பண்ணிட்டு போற பையனை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாமா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு விக்கல்ஸ் விக்ரம். அப்ப உங்களுக்கு எஃப்ஜே தானாக்கா நீங்க எஃப்ஜேவை லவ் பண்ணிருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்டாக்கா அப்போ வந்துட்டு ரொம்ப வெக்க வேற படுறாங்க. அந்த வெக்கம் நிஜமா சொல்றேன், கேவலத்தின் உச்சம்னுட்டுன்னு சொல்றேன். அந்த வெட்கப்படும் தருணம்ன்றது வந்துட்டு ரொம்ப அழகான வரி. அத வந்துட்டு இந்த இடத்துல நீ வெட்கப்படுற அப்படின்னாக்கா ரொம்ப என்ன சொல்றது, எல்லாருமே வெட்கப்பட வேண்டிய விஷயம் இது அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு மெச்சூரிட்டியில திஸ் இஸ் யோர் பர்சனல் தான், நான் அதை பத்தி நான் எதுவும் பேசல. உனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ வந்து அகத்தியன் சாரோட ஃபேமிலியோட இதுவே வந்துட்டு வெளியில வருது அப்படின்றப்போ எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் பிளேம் பண்ணிட்டு இருக்கிறது உங்களெல்லாம் கிடையாது, அகத்தியன் சார் தான். இதே மாதிரி தான் சேரன் சார் இது பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவ்வளோ சேரன் சாருக்கு அகெயின்ஸ்டா நின்னேன் நான். எதுக்கு இவரு இவ்வளோ அவரோட பொசிஷன் இது இங்க வந்து பெருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது தான் நான் கத்திட்டு கிடந்தேன் நான். சோ இதுதான் நான் இப்ப அகத்தியன் சார் இதுக்கும் நான் சொல்றேன் நானு, ரொம்ப கேவலம் இது உள்ள வந்து இப்படி எல்லாம் அத எவ்வளவு சின்ன பையன் ஹரிஷ் அவன், அவனை 25 பார்த்து வயசு வைக்க. இருக்கும் நினைக்கிறேன். 25 24 வயசா இருப்பான். சரி அப்போ திவாகர் அன்னைக்கு வந்துட்டு சொன்னது, அப்ப திவாகர் நிறைய விஷயம் பார்த்திருக்கான். இவங்க தான் தேவையில்லாம போய் போய் எஃப்ஜேவை ஹக் பண்ணிருக்காங்க. அப்போ திவாகர் வந்துட்டு நான் மறுபடியும் சொல்றேன், திவாகர் பல விஷயங்கள் பார்க்காரு உள்ள, அதை வந்து கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுக்கணும். கேட்கல. ஓகே. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்பதான் அந்த கேள்வியை முன்வைக்கிறார். அதனாலதான் வந்து அவர் வந்து என்ன சொல்றது, அவர் கேட்கிற கேள்வி நியாயமானது இல்லைங்கிற மாதிரி போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பேச வந்தது வந்துட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. இது வந்துட்டு இட்ஸ் என்ன சொல்றது, அடுத்தவங்களை பாதர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் நாங்க ஷோ பாக்குறோம், நாங்க ரிவ்யூ பண்றோம், நாங்க பேசிதான் ஆகணும்ன்றத நாங்க சொல்லிக்கிறோம் கனி மேடம் அவர்களுக்கு. ரொம்ப கேவலம். உன் பசங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க இல்ல, அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்க சீரியல் பண்றாங்களோ ஆக்டிங் பண்றாங்களோ, சாண்ட்ரா அண்ட் பிரஜன் குழந்தைங்க பாக்குறாங்கன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்க பெரிய பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. எஃப்ஜே நட்டுன்னு சொல்றப்போ வந்துட்டு அந்த வெக்கம் வந்துட்டு நிஜமாவே அசிங்கமா இருந்துச்சு, கேவலமா இருந்துச்சு எனக்கு. அதுதான் கேக்குறேன், அது எப்படி திமிங்கலம் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிட்டு அவனை ஸ்மூச் பண்ண விட்டுட்டு இப்போ அர்த்தமே மாறி போகுது இல்லை. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஒன்ஸ் யூ ஹாவ் சம் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம்மன்னாக்கா அந்த அக்கா தம்பி அந்த உறவை கொச்சப்படுத்தாதீங்க, ஜஸ்ட் சேஃப் ஃப்ரெண்ட். இதுக்குதான் வந்துட்டு நாங்க சொல்றோம், இந்த அக்கா தம்பி மாமா மச்சான் இதெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ்க்குள்ள கொண்டு வராதீங்க, உங்க இதுல வச்சுக்கோங்க. எல்லாரையுமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நேம் மட்டும் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்றதுதான். எத்தனையோ பேர் சொல்லியாச்சு கேட்கல. இப்ப இன்னைக்கு அக்கா தம்பின்னு சொல்லிட்டு நான் அவன் பேரை சொன்னாக்க வெக்கப்படுற
வெக்கங்கெட்டத்தனமா இருக்கு இது அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நானு. இதுல இந்த அம்மா வந்துட்டு ஒட்டுமொத்த பெண்களா பேசுறாங்களாம். என்னத்தான் கழுவி கழுவி ஊத்தினாலும் இந்த ஒட்டுமொத்த பெண்களுக்குமே அப்படித்தான். நீ மத்த பொம்பளைய பத்தி நீ பேசாத, மத்த பெண்களை பத்தி நீ பேசாத, உனக்கு அந்த அருகதை கிடையாதுன்னு சொல்றேன் நான். எங்களுக்கெல்லாம் என்ன வேணும்ன்றது வந்துட்டு என்ன வேண்டான்றது நாங்க இதை டிசைட் பண்ணிக்கிறோம். நீ ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற பெண்களை பத்தி எல்லாம் எல்லா பெண்களும் பேசாத, முதல் பெண்களை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை விஜயலட்சுமிக்கு அனுப்பிவிடுன்னு சொல்லிக்கிறேன் நான் உங்ககிட்ட. இதுல வந்துட்டு கிளாஸ் வேற இல்ல அவங்க பாக்குறாங்க பாக்கல அப்படிங்கறதுதான் ரெண்டாவது விஷயம். பட் கனி வந்து அவங்க பேசியிருக்க வேணாம். அந்த அந்த என்ன சொல்றது, எஃப்ஜே பத்தி அவங்க இந்த விஷயங்கள் பேசியிருக்க வேணாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தும் கூட. ஆமா ஏன்னா ஹரிஷ். இது வந்து ஜென்சியில இன்னைக்கு ஜென்சியில எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. தன்னை விரும்புற பசங்கள் எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா ரகடா இருக்கிற இந்த முரட்டு இதா இருக்கிற ரவுடிசம் காட்டிட்டு இருக்கிற பசங்க பின்னாடி தான் போற அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு ஜென்சிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் வந்து விக்ரம் அப்போ உங்களுக்கு எஃப்ஜே பிடிக்கும் தானே பேசினதுக்கு அப்புறமா தான் சரி இது வேற எங்கேயோ போகுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இது எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு அது பாக்குறதுக்கே. இல்ல ஏன்னா விக்ரமுக்கு இதுல என்ன எதுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு எனக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து விக்ரம் தான் வியானாவுக்கும் எஃப்ஜேவுக்கும் ரொமான்டிக் இது பண்ணுங்க, லவ் கான்செப்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. அது இப்ப எங்க போய் நிக்குதுன்னா மிட் நைட்ல கன்வர்சேஷன் வரைக்கும் மிட் நைட்ல வந்து ரெண்டு பேரும் கடுப்பு. ஸோ அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஓ இவர் வந்து எஃப்ஜேவும் கனி அவங்களையும் வந்து இது பண்றது அப்படிங்கிறது எனக்கு என்ன ப்ராசஸ் என்ன கண்டென்ட் எனக்கு புரியல. இது நான் உனக்கு ஸ்டார்டிங் இனிஷியல் டேவே வந்துட்டு நான் இது இனிஷியேட் பண்ணேன். ஆதிரே இருக்கும் போது சோஃபால வந்துட்டு ஆதிரை உட்காந்துட்டு இருக்கா, இவன் எஃப்ஜே வந்துட்டு ஆதிரை மடியில படுத்துட்டு இருக்கா. இது சம்பந்தமே இல்லாம அங்க உட்காந்துட்டு இருந்தது கனி. அப்போ பிக் பாஸ் வந்துட்டு ஏதோ நாமினேஷனுக்கு சம்திங் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, போகல. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எல்லாரும் வந்தாச்சான்னு கேக்குறப்போ வந்துட்டு வேக வேகமா 3 பேரும் போறாங்க. அப்போ நீ அப்ப பண்ணதெல்லாம் கரெக்ட். இப்ப இன்னைக்கு பார்வதி வந்துட்டு ஒரு மேக்கப் போடுறதுனால வந்துட்டு பிக் பாஸ்க்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்றது எனக்கு தெரியல. என்ன சொல்றது, எப்ப பாரு பார்வதி வந்துட்டு ஷி இஸ் டேக்கிங் மீ அஸ் கிராண்டட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் புலம்புறாரு. இப்ப இதெல்லாம் வந்துட்டு என்ன ரகத்துல சேர்த்துக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இதுல வந்துட்டு தமிழம்மா வந்து ஒழுக்கம் பத்தி எல்லாம் வேற கிளாஸ் எடுக்கிறாங்க. எதனா என்ன சொல்றது, வேற எதனா வார்த்தைகள்ல தவறி விட்டுருவோமோன்னுட்டு நமக்கு பயமா இருக்கு. சோ ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கோ இல்ல மத்த பெண்களை பத்தி பேசுறதுக்கோ உனக்கு எந்த தகுதியும் இல்ல கனி அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். அது அது விக்ரம் கேட்கறதுக்கும் வந்துட்டு நாங்க விக்ரமா சொல்றேன், எதுக்கு இந்த மாமா வேலை அப்படின்றத நான் கேட்கிறேன் விக்ரம. விக்ரம் என்ன ஐடியால பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. அது ஏதாவது கான்செப்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா, இல்ல அந்த கான்செப்டை வந்து அவரு புதுசா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல. பட் இந்த கான்செப்ட் வெளியில பாக்குற யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா விக்ரம் வந்துட்டு லவ் கான்டென்ட் தான் கொடுக்க சொன்னாரு. இந்த எஃப்ஜேவியும் வியானாவையும் அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க அப்படின்றதுதான் சொல்லணும். இப்ப நீ நேற்று மிட் நைட்ல நடந்த விஷயத்த நீ சொல்றத பாக்குறப்போ ரொம்ப இதுவா இருக்காங்க அப்படின்றதுதான் சொல்றேன் நானு. அடுத்து வந்துட்டு அந்த இது ஸ்கூல் டாஸ்க் நீ சொன்ன ஸ்கூல் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுறப்பவே அந்த கனாக்கானும் காலங்கள் சாங், எவ்வா சாமி எவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த பாட்டு வந்துட்டு இப்பவும் வந்துட்டு நம்ம காதுல ஒலிச்சிட்டு இருக்குது அப்படின்றப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டு வந்த உடனேயே நமக்கே சிறகடிக்கிற ஒரு இது வந்துருச்சு அப்படின்றதுதான். இப்போ அந்த ஸ்கூல் டாஸ்க்ல இவங்க ரொம்ப குழந்தைத்தனமா எல்லாம் மழலையில பண்ணிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் அலர்ட் கொடுத்துட்டாரு, நீங்க எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பசங்க. விக்ரம் அதான பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் கேக்குறேன், ஒருவேளை 12th படிக்கிறீங்க 12th பசங்க மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமா இவர் வந்து என்னமோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அதான் அந்த சாண்டி கவின் பண்ண அவர் மட்டும் தான் பரவாயில்ல, அங்க இருக்கிற எல்லாரும் இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. எல்லாமே அதான் என்ன சொல்றது, எல்கேஜி யூகேஜி பொண்ணு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. வியானா அதுக்கு மேல, ஐயோ அது சொல்லவே வேண்டாம். வியானா ரொம்ப அவங்க கியூட்னஸ் காட்டுறேங்கிற பேர்ல ரொம்ப கிரிஞ்ச் பண்றாங்க. சொல்லிட்டாரு நீங்க கியூட்னஸ் குறைங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் கியூட்னஸ் காட்டினா யாருக்கு தான் பிடிக்கும் அந்த கேரக்டர். அதான் சொல்றேன், இன்னோசென்ட் வேற, இன்னோசென்ட் மாதிரி பிரிட்டன் பண்றதுன்றது வேற அப்படின்றதுதான் சொல்றோம். இவங்க இந்த மரமண்டைங்களுக்கு ஏறவே மாட்டேங்குதுன்றதுதான்.
இதுல வந்துட்டு இப்போ என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பையன் மாதிரி தான் வந்துட்டு விக்ரம் பிஹேவ் பண்றாரு. பட் ஒரு சில இடத்துங்கள்ல வந்துட்டு அது கொஞ்சம் கியூட்டா நல்லா இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்வேன் நானு. ஆனா வந்து பார்வதி முடி கட் பண்றது அந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இல்ல சுபிக்ஷா என்ன பொறுத்தவரை அந்த பொண்ணு தான் எனக்கு எனக்கு என்னமோ 12th படிக்கிற அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10th 12th படிக்கிற பசங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து அது அக்செப்டபிள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிராங்க்னு சொல்றது இதெல்லாம் 10th 12th பசங்க பண்ணக்கூடியது தான். அதெல்லாம் நான் நார்மல்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை சுபிக்ஷா ஓகே, அதே மாதிரி வினோத் கூட ஓகே அப்படின்னு நான் சொல்றேன். வினோத் கூட ஏதோ ஒன்று ட்ரை பண்றாரு. அவருடைய வயசு தாண்டி எங்கேயோ போகுதுனாலும் அதை ஏதோ ட்ரை பண்றாரு. ஏதோ சம்திங் இஸ் டூயிங். ஆமா, சபரி 6th 7th படிக்கிற பையன் மாதிரி இருக்காரு. அது அப்படிதான் அவருடைய கேரக்டரே போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா விக்ரமோட சேர்ந்துட்டு பிளான் பண்றேன் பவர் ரேஞ்சர்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரியல் ஓடுச்சு ஒரு பீரியட்ல. 4 பசங்க பவர் ரேஞ்சர்ஸை பார்க்க போறோம்னு சொல்லி வீட்டை விட்டு போவாங்க. அந்த சீரியல்ல வர கேஸ்டிங் ஆளுங்க மாதிரி இருக்காங்க. அந்த சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறாங்க 2 பேரும். அதுதான் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. யாரும் அந்த மெச்சூரிட்டி அந்த 11th 12th இதுவே காட்டல அப்படின்றதுதான். அரோரா ரொம்ப ஜென்யூன் மாதிரி வந்துட்டு ஃபிளேம்ஸ் துஷாரோட எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபிளேம்ஸ் வந்துட்டு காலகாலமா வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது நீ துஷார போடுவ, கம்ருதீனை போடுவ, வினோத போடுவ, யாரையும் நீ விட்டு வைக்க மாட்டேன்றதுதான் ஒரு விஷயமே. அது இதுல வந்து நீ செகண்ட் ப்ரோமோ கொஞ்சம் என்ன சொல்றது, சபரி வந்து கத்துறான். அவன் ஏதோ பழம் கேக்குறான். எனக்கு வந்துட்டு அது பசிக்கானது வந்து டியூபிங்கா இருக்கு. எனக்கு வந்து ஆப்பிள் இருந்தது என்கிட்ட, அந்த ஆப்பிள் எங்க போச்சுன்னு கேக்குறாரு. அந்த ஆப்பிளை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஆமா எடுத்து வச்சுக்கிட்டு நான் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நான் கேட்டப்பே கொடுக்கலாமே. அதுக்கப்புறம் வந்து பிரஜின் போறாரு. பிரஜின் கிட்ட இந்த ஆப்பிள் கொடுக்குறது, நீங்க கொடுத்துருங்க சார் அப்படிங்கிறது அரோரா. சோ இவர் கொடுக்குறாரு, அவர் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. நான் கேட்டப்பே கொடுத்துக்கலாம்ல, மெடிக்கல் எமர்ஜென்சி கேட்கிறேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது ஓரளவு சமாதானம் ஆயிடுச்சு. ஓகே, அது பெரிய பிரச்சனையால ஓரளவு சமாதானம் ஆயிடுச்சு. அங்கேயே வந்து முடிச்சுட்டாங்க பஞ்சாயத்து. அதுதான் அப்புறம் சபரியும் கூப்பிட்டு பேசினா அப்படியே எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நான் என்ன கேக்குறேன்னா, சாப்பாட்டோட அருமை இப்ப தெரியுதான்னு கேக்குறேன் நானு. அது பழமாகட்டும், உனக்கு பசி ஆகட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு சாப்பாட்டோட அருமை தெரியுதா? அன்னைக்கு வந்துட்டு உப்பு கொட்டினீங்களே எல்லாரும் சேர்ந்துட்டு, அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கோன்றது கேக்குறேன் நானு. இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். சோ இந்த சாப்பாட்டு விஷயத்துல இவங்க விளையாடின விளையாட்டு இவங்களுக்கே இப்ப வினையா நிக்கிறப்பதான் வந்துட்டு அந்த சாப்பாட்டோட அருமை இவங்களுக்கு தெரியுதுன்றது ஒரு பாயிண்ட். இப்ப நம்ம தேர்ட் ப்ரோமோ பார்த்தோம். தேர்ட் ப்ரோமோல வந்துட்டு என்ன சொல்றது, எஃப்ஜேக்கும் ரம்யாக்கும் சண்டை. இதுதான் வந்துட்டு ரம்யா ஒதுங்கிறதுக்கான ரீசன் ஹரிஷ். எஃப்ஜே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் வெரி க்ளோஸ் வித் ஆதிரை. அப்பவே வந்துட்டு ரம்யா வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்க 2 பேர் க்ளோஸா இருக்கும் போதே ரம்யா போய் அங்க அட்டாச் ஆகுறாங்க. எஃப்ஜே கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இது பண்றாங்க. அப்ப அந்த டைம்ல தான் வந்துட்டு எஃப்ஜே என்ன பண்றான், ஆதிரையை ஓரம் கட்டிட்டு ரம்யா கூட க்ளோஸ் ஆயிருந்தான். இவங்க வந்துட்டு எந்த ஒரு பாண்டிங்கும் வெளியில சொல்லிக்கலனாலும் ஆதிரை பிளேஸ்ல தான் வந்துட்டு ரம்யா வச்சிட்டு இருந்தான் எஃப்ஜே. இப்போ வியானா வந்ததுக்கு அப்புறம் ரம்யாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அங்க இதுதான் நடந்துட்டு இருக்குது. அங்க விஷயமே இதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்துட்டு சும்மா டிராமா அப்படின்னுட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எமோஷனல்ல போய் டச் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பிக் பாஸ் சீசன்ல கண்டிப்பா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கணும்ன்றதுதான். இந்த மாதிரி எமோஷனல் இது வந்துட்டு டிராமா கிடையாது ரம்யாது. அது என்ன, ரம்யாதும் டிராமா கிடையாதுன்னு, பார்வதியும் டிராமா கிடையாதுன்னு. அந்த பொசசிவ்னஸ் வந்துட்டு ரொம்ப இட் வில் கில் த பர்சன். அதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அதுக்குள்ள ஏன் நடத்துறாங்கன்றதுதான் முக்கியமா புரியல. இப்ப எஃப்ஜே வந்துட்டு வியானா கூட க்ளோஸா இருக்கிறது ரம்யாக்கு டைஜஸ்ட் பண்ண முடியலன்றதுதான். சோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இது வரைக்கும். ஸ்கூல் டாஸ்க்ன்னு சொல்லிட்டு அது ஏதோ நர்சரி டாஸ்க் மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க. அது வந்து 11th 12th இதுவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் பார்த்தா அமித்தும் வந்துட்டு வியானாவை ரொம்ப கத்திடுறாரு, ஷூ ஏதோ காணோம்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் இவ்வளவு விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது, தேவையில்லாதது. 3:30 மணி 3:45 வந்து எல்லாரும் நீங்க தூங்குங்கன்னு சொல்லியாச்சு. 12:00 மணிக்கு எல்லாரும் தூங்குங்கன்னு சொல்லியாச்சு. இது எல்லாருடைய திங்ஸையும் எடுத்து தனித்தனியா எங்கெங்கயோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு, நான் ஒழிச்சு வச்சிருக்கேன், இது ஒரு டாஸ்க் மாதிரி நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கேமரால பேசிட்டு போயிடுச்சு. இது வியானா எதுக்கு புதுசா ட்ரை பண்ணுதுன்னு எனக்கு புரியல. இது பாக்குறது கியூட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் வியானா. பட் வந்து இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்டிமெண்டா சில விஷயங்கள் இருக்கும் எல்லாருக்கும்.
இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சென்டிமெண்டா யாரும் டச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு அந்த எமோஷனல் விளையாடுறதெல்லாம் வந்துட்டு நாட் ஃபேர். இவங்க என்ன வளரவே இல்லையான்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது அவங்க இந்த இதுக்காக ஸ்கூல் டாஸ்க்காக இல்ல, நேச்சுரலாவே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன சொல்ற நம்மளுக்கு ஆக்சுவலி அந்த இது பாக்குறப்ப எனக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க் வச்சதை விட மென்டல் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எதனா வச்சு பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் எல்லாருமே சூட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அவங்க நடிக்கவே வேண்டாம், ஒரிஜினாலிட்டி காட்டினாலே வந்துட்டு சூட் ஆயிடுவாங்க போல இருக்குது. ரொம்ப கன்றாவியா இருந்தது ஸ்கூல் டாஸ்க். மாரல் டீச்சர் வி ரிமெம்பர் அர்ச்சனா. அர்ச்சனாவோட அந்த மாரல் டீச்சிங் எல்லாம் இருந்தது. இப்ப இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றது கூட நம்மளுக்கு தெரியல. அந்த டைம்ல உங்களுக்கு மாரல் டீச்சர் தனி, பிரின்சிபல் தனியா இருந்தாங்க. இங்க உங்களுக்கு பிரின்சிபல் மாரல் டீச்சர் ரெண்டுமே ஒரே ஆளு. அவரு பிரஜனுக்கு எந்த ரோல பண்றதுன்னு தெரியல. அவருக்கு தெரியல. பிரின்சிபலா எந்த ஒரு பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபலா நடந்துக்கணும். மாரல் டீச்சரா பண்றதுக்குள்ள அவரால் அந்த இடத்துல யாரையுமே ஹேண்டில் பண்ண முடியல மாரல் டீச்சரா. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, நான் இந்த சர்ச்சையும் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது, ஆனா சைலண்டா இருங்க, உங்களை நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ரேஞ்சு விட்டுறாரு. ஒரு இடத்துல சாண்டா தூங்கிட்டாங்க. சாண்டா தூங்கிட்டாங்க வெளியில, எல்லாம் வெளியில கிரவுண்ட்ல இருக்காங்க, சாண்டா தூங்கிட்டாங்க வெளியில. அந்த அளவுக்கு இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. என்னை பொறுத்தவரை பிரஜின் அவர் வந்து பிரின்சிபலா ஓகே, பட் வந்து மாரல் டீச்சரா இன்னும் அவர் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாள் இருக்கு, இன்னும் ஒரு நாள்ல ஏதாவது ட்ரை பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் அம்மா அந்த ரோல் வந்து ஓகே, ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. பட் வந்து 12th பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எங்கேயாவது பண்ணா ஓகே. அறம்ல ரெண்டாவது வகுப்புலயே சொல்லி கொடுத்துருவாங்க அறம்னா என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும். இப்ப இவங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லயே வந்து செகண்ட் தேர்ட்லயே வரும். அதனால அது இது இல்லை. அதே மாதிரி அமித் வந்து என்ன பொறுத்தவரை நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய எஃபர்ட் போட்டு இருக்காரு. ஆமா, அமித் எல்லாமே ஒரு சத்யராஜ் அந்த என்ன பிலிம் அது, அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி இருக்காரு. ஏதோ சம்திங் அந்த சத்யராஜோட கெட்டப்ல இருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. நாராஜ சோழன் எம்எல்ஏ நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு. சோ அது கேரக்டராவே வந்துட்டு ஜெல்லா இருக்கிறது வந்துட்டு இன்னும் நல்லா இருந்தது. அவருக்கு அந்த இது ரோல் கொடுத்திருக்கிறதும் இன்னும் நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொன்னேன். அமித் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. திவ்யா கூட வந்துட்டு கியூட்னஸ் இருந்தது. திவ்யா கிட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கான அந்த கியூட்னஸ் பிஹேவியர் இருந்ததுன்னு சொல்லலாம். சாண்ட்ரா வந்து அன்வான்டா வந்து பார்வதி ஆண்டின்னு சொல்றதெல்லாம் நாட் குட். சாண்ட்ரா வந்து ஆன்டிங்கிற அந்த விஷயம் என்னங்கிறதே தெரியாது. ஆனா சாண்ட்ரா பண்றது எல்கேஜி பசங்க பண்ற மாதிரி இருக்கு, எல்கேஜி குழந்தைங்க. அதுதான் சொல்றேன் நான். சாண்ட்ரா நான் இது எப்படி பாக்குறேன், சாண்ட்ரா பிரஜின் வந்து இப்போ சென்னை சொல்ற மாதிரி உள்ள சீரியலே போகுது அப்படிங்கிறாங்கல்ல. நான் இது எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஜெயம் ரவி படம் ஒன்று வரும், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இதய திருடன் நினைக்கிறேன். ஆமா, ஞானசம்பந்தன் சார் நடிச்சிருப்பாரு. ஜெயம் ரவியோட அப்பாவா நடிச்சிருப்பாரு ஞானசம்பந்தன் சார். இன்னொரு ஒரு லேடி நடிச்சிருப்பாங்க, அப்பாவாவும் அம்மாவாவும் நடிச்சிருப்பாங்க அவங்க. அப்போ பையன் வந்து லவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்க உடனே உள்ள போய் சக்கரை எல்லாம் எடுத்து வந்து இது பண்ணுவாங்க. அந்த அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் ரோல பிளே பண்ணுவாங்க. அந்த ரோல் அப்படியே அழகா செட் ஆகுது இவங்க 2 பேரும். ஓகே, சோ அது வேற யாருக்கும் வந்துட்டு அந்த அளவுக்கு இது ஆகல அப்படின்றதுதான் சொல்லுவேன். வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கோமா? நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். ஸ்கூல் டாஸ்கா நடக்குதுன்னா ஓகே, +2 பசங்க மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா ஓகே. இல்லைன்னா அது எப்படி போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. நீ அட்லீஸ்ட் இந்த ஸ்கூல் டாஸ்க் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் டாஸ்க ஆர்கனைஸ் பண்றதுக்காக இந்த 3 நாளுக்கு அந்த கணக்கான காலங்கள் நடிச்ச யாராவது ஒருத்தரையாவது உள்ள அனுப்பி இருந்தா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் உள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட டாஸ்க கொண்டு போகணும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம். ஆமா, அந்த பசங்க என்ன அழகா நடிச்சாங்க. அது அந்த ஒரு இது குடுக்கறப்ப கூட, இன்ட்ரோ குடுக்கறப்ப கூட இவங்களுக்கு அது மண்டையில ஏறலன்னா என்ன பண்ணி தொலையறதுன்றதுதான் தெரியும். நீங்க கனகரங்கள பாதி பேரு சினிமா ஃபீல்ட்ல இல்ல, 2-3 பேருக்கு சினிமால சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து விஜய் டிவி சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கவங்க உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் அமையட்டுமே. விஜய் டிவி தானே எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குது, விஜய் டிவி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறது என்ன தப்பு? அதுதான் என்ன இருக்கு அவங்களுக்கு தெரியல. இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு, நேத்து பவித்ரா ஜனனியோட இன்டர்வியூ பார்க்க நேர்ந்தது. அவங்க வந்துட்டு இந்த இதுவே பார்க்கலன்னு சொன்னாங்க. சீசன் 9 நான் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க சும்மா ஏதோ தப்பிக்கிறதுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் அவங்க பேசினதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இல்ல அவங்க நிஜமாவே பார்க்கலன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா லேடிஸ்க்கெல்லாம் அங்க சேஃப்டி இருக்கு, லேடிஸ்க்கெல்லாம் அங்க சேஃப்டி இருக்கு அப்படின்றது திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஆனா என்ன பிக் பாஸ் சீசன் 9ல ஜென்ஸுக்கு சேஃப்டி இல்லைன்றதுதான் முக்கியம் அங்க. இதத்தான் வந்து இப்ப இந்த அவங்க பார்த்திருந்தாக்க அது எதனா ஒன்னு இனிஷியேட் பண்ணிருப்பாங்க. லேடிஸ் சேஃப்டி பத்தியே பேசிட்டு இருக்கிறதுனால இவங்க இன்னும் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்காங்க, அப்கிரேட் ஆகலன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சீசன்ல ஜென்ஸுக்கு சேஃப்டி இல்ல, லேடிஸ் எல்லாம் வந்து சேஃப்டியா தான் இருக்காங்க. சோ இதுதான் வந்துட்டு பவித்ராவுக்கும் சொல்லணும் அப்படின்றது. வேற ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னன்றத பார்க்கலாம் ஹரிஷ். நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கோம்னாக்கா யூ கேன் கேரி ஆன். இல்ல எல்லாம் பேசிருக்கோம். இப்போ வரைக்கும் எதுவும் பெருசா எதுவும் இல்லை. ஓட்டிங் ப்ராசஸும் எனக்கு தெரிஞ்சு கமருதீன், திவ்யா, கமருதீன், பார்வதி, அதே மாதிரி விக்ரம் 4 பேர் தான் டாப் 4ல இருக்காங்க. லாஸ்ட்ல யார் இருக்கு? தியானா, ரம்யா 2 பேர் தான் லாஸ்ட் 4ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யாக்கு செக் நிறைய இருந்தது வியானாக்கு. பட் வியானா எப்படி லாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அந்த கியூட்னஸ், ஓவர் கியூட்னஸ் வந்து கொஞ்சம் வேலை கட்டு விடுதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. மத்த எல்லாரும் ஓரளவு வாங்கிட்டு இருக்காங்க, ஓரளவு ஓட் வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல அந்த கியூட்னஸ் கூட எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினாங்க. பட் ஆதரை பண்ணதே வந்துட்டு இவங்க பண்றது, ஆதரவு பண்றது ஓகேங்க. ஆதரவு பண்றது இவங்களே பண்றாங்க, அது ரசிக்கலாங்கிறது வேற விஷயம். இவங்க எப்ப அந்த கியூட்னஸ் ஓவரா போச்சுன்னா, திவ்யா ஒரு விஷயம் சொன்னாங்க, இது அமைதியா இருங்க அப்படின்னாங்க. அமைதியா இருங்கன்னு சொன்னது இவங்க வந்து வேற ஒரு ஆக்சன்ட்ல சொன்னாங்க. அந்த இடத்துலதான் வந்து எல்லாம் டென்ஷன் ஆனது. ஏன்னா அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க. பேசுறது ஒழுங்கா பேசினா நல்லா எல்லாருக்கும் புரியும். வெளியே இருக்கும்போது எல்லாருமே ஒழுங்கா பேசிருக்காங்க, ஸ்டேஜ்ல ஒழுங்கா பேசிருக்காங்க, ஆடியோ லான்ச் இதுல ஒழுங்கா பேசிருக்காங்க. அது மாதிரி இங்க பேசினா என்ன பிரச்சனை புரியல. ராணவ தான் சொல்றாரு, நீங்க வந்து உங்களுடைய ஸ்டைல்ல பேசுங்க, என்கிட்ட பேசும்போது நல்லா தானே பேசுறீங்க, உள்ள ஏன் போய் நீங்க வந்து உங்க கியூட்னஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க, ரொம்ப கியூட்னஸ் காட்டாதீங்க, நல்லா இருக்காதுங்க. ராணவ் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் அதே தான் பண்றாங்க. இந்த கேமே புரியல. அதுதான். அண்ட் ஸ்டில் கம்ருதீன் வந்துட்டு என்ன ரகத்துல சேர்க்கறதுன்றது தெரியல. என்னமோ வந்துட்டு ரேஷன் கார்டுல பேர் போடுறதுன்னுட்டுனாங்க, இல்ல எனக்கு பொசிசிவா இருக்கு அப்படின்றத சொல்றான் அமித் கிட்ட இருக்கிறதுனால. அப்புறம் அடுத்தது வந்துட்டு இப்ப இன்னைக்கு அரோரா அழுததுக்கு போயிட்டு அரோராவை கட்டி பிடிச்சிட்டு இவன் இது பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன ரகத்துல அவனை சேர்த்துக்கிறது அப்படின்றதே தெரியல. அவ்வளவுதான், இதுக்கு மேல தேராது. கண்டன் கிடையாது. இப்ப ஓடுனா உண்டு. ஒன்னு அரோரா இல்ல பார்வதி, 2 பேர்ல யாரோ ஒருத்தர வச்சு சசின் ஆனது உண்டு. 2 பேரும் சஸ்டெயின் பண்றதுக்கு என்ன சொல்றது இல்ல. இவ்ளோ டேலண்ட் வச்சிருக்கிற ஒரு பையன் இப்படி சொதப்பிட்டு இருக்கானேன்னு நமக்கு பாக்குறது கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அவருக்கு அதான பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல வந்து அவரு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட க்ளோசஸ் காட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு பிரச்சனை ஆச்சு. இவங்களோட பார்வதியோட சேர்ந்தாரு, பார்வதியோட க்ளோசஸ் காட்டிட்டு இருந்தாரு. இவரு துஷார் போனதுக்கு அப்புறம் அரோராவோட க்ளோசஸ் காட்டிட்டு இருந்தாரு. இப்ப அரோராக்கு வந்து விலகி மறுபடியும் பார்வதியோட க்ளோசஸ், இப்ப பார்வதியும் அரோராவும் சேர்த்து வச்சு ஒரு க்ளோசஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து அவருக்கு அந்த இவங்க சொல்ற மாதிரி தான், கென்னி சொல்ற மாதிரி தான், 2 பேரும் தான் சஸ்டெயின் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட். அவங்க 2 பேர் இல்ல அப்படின்னா இவர் அடுத்த வாரமே இவருக்கு கண்டென்ட் கிடையாது, கொடுக்குற அளவுக்கு கண்டென்ட்டே இல்ல. இருக்கிற எல்லாத்தையும் வந்து சண்டை போடுறதுலயே வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். தன்னை மாத்திக்கணும்னு வந்தாரு, தன்னை மாத்திக்கிட்டாரு. சண்டை போடக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மாத்திக்கிட்டாரு. பட் அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்கறதுங்கிறது அவருக்கு ஐடியா எல்லாம் போயிடுச்சு. ஓகே, குட். சோ லெட்ஸ் சீ டுடே ஹரிஷ் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளை பேசுவோம்.